ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ என்ன மாடல் பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, மாடல் நம்பர் 3. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2D கமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொன்ன மாதிரி 2D கமெண்ட்ஸில் என்ன இருக்குது? லைனு, பாலிலைன், பாலிகான், ரெக்டாங்கிள், சர்க்கிள், எக்ஸ்டெண்ட் கர்வ், டெக்ஸ்டான் கர்வ், எலிப்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு டாப் வியூ வந்து நம்ம போய்க்கலாம். ஃப்ரண்ட்டு டாப். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ரெஃபரன்ஸ் இதை வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா பிக்சர். சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இது ஒரு ஓரமாக இப்படி இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். எப்படி வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லைன்ஸ் தென் பாலி லைன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன். ஸோ லைன் கமெண்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் 0 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணேன். அதாவது 46 mm இருக்குது. 46. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கர்வுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் 42 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ லைனு, ஆங்கிள்டு, ஸ்டார்டிங் லைனு, எண்ட் ஆஃப் லைன் வந்து 42. ஓகே, தென் பிவட் பாயிண்ட்டு 0, எண்ட் ஆஃப் லைன் வந்து கேட்குது. நான் வந்து 144. லைன், ஆங்கிள், ஓகே, டூ, பிவட் ஆங்கிள் 42. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்துச்சா? ஸோ சேம் ஷேப். ஸோ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருந்து அகைன் ஒரு லைன் 20 mm 20 வேணும் அப்படின்னா பெருசு பண்ணிக்குவோம். அகைன் ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. ஓகேங்களா? பட் இதோட லென்த் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ இதோட லென்த் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் தெரியும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து 30 இருக்குது. 30 மைனஸ் எக்ஸ் வந்து வேல்யூ. ஸோ 50 மைனஸ் 30 20. ஸோ 20 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். அகெயின் 10 mm வந்து vertical, then 30. ஓகே, தென் அகெயின் இதுலேருந்து ஒரு 18 mm, தென் இதுலேருந்து 44 mm, அகெயின் இதுலேருந்து 18.34. ஓகே, தென் இதுக்கு வந்து ஆங்கிள் அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து 9.7. ஓகே, எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் இது பண்ணுறது என்னென்னா, இங்கே அப்படியே ரைட் கிளிக் பண்ணுவோம். செலெக்ஷனில் 2 வகை இருக்குது. ஓகேவா? ஒன்று இப்படி சூஸ் பண்ணுறது, அதாவது ரைட் கிளிக். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். அதுதான் ஃபுல்லாக இருக்குது. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன கவர் ஆகுதோ அப்படியே செலக்ட் ஆகுது. இதெல்லாம் கொடுத்துட்டு Ctrl J கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டைமென்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டைமென்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஆர்எஸ் ஆல்ட்டு டி எல் கொடுங்க அப்படின்னா டைமென்ஷன் நமக்கு வந்துடும். ஜூம் பண்ணி கேட்பேன். இது ஓவராலாக வந்து எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் போகலாம். ஸோ 46 இந்த அளவு மட்டும் மாறிடுச்சு. மீதில் பார்த்தீங்கன்னா 20, 10, 30, 18, 44, 18.32, 9.72. ஸோ இங்கே என்னென்ன டைமென்ஷனிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது வரும். எதையாக மாறி இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக நான் வந்து இங்கே இது கொடுக்குறது அதனால். ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து பாலிலைனை வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாலிலைனில் என்னென்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆங்கிளில் மட்டும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பாலிலைனில் பாலிலைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 கொடுக்குறேன். 46 ஓகே. தென் 46 0 46 லெஃப்ட் சைட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இதாகுது. ஸோ வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போகும். ஓகே. ஸோ அகைன் இங்கேருந்து 9.78 ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரைட் கிளிக்கு. தென் நம்மளே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து 18.34 தென் இப்படி ஒரு 44 18 30 10 20 again 20 again 20. ஸோ இந்த ரெண்டு இதையும் இதையும் தவிர இது எல்லாமே கனெக்டடாக இருக்கும். இதான் பாலிலைன். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். ஆல்ட்டு டி இந்த இடத்துல மிஸ்டேக் வரும். அது என்ன மிஸ்டேக் நான் சொல்கிறேன். ஸோ 50 30 18 44 18.33 34 46 20 10 ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்களா இது வந்துட்டு தப்பாக வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைமென்ஷன்லாம் அலைனடு சொல்லிட்டு வந்துருக்கும். அதை கொடுத்து செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா? 42 வியூஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைன் எப்படி யூஸ் பண்ண பார்த்துருக்கோம். ஜாயிண்ட் கமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். தென் பாலிலைன் இது எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் டைமென்ஷன் அலைனடு டைமென்ஷன்ஸ். ஒரு டைமென்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறதா மெயின் டைமென்ஷன் செக் பண்ணுறதுக்காக. அலைனடு அப்படின்னா ஆங்கிளில் இருக்க டைமென்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக அலைனடு டைமென்ஷன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.